ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சமோசா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்து பவுலில் வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து இது தட்டில் போட்டு பிசையலாம். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு ஓமப்பொடி கையில் போட்டு நல்லா அப்படி கசக்கி போட்டு விட்டுறலாம். ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனு, அதனால் இதில் 2 ஸ்பூன் வரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து பெரிய ஸ்பூன், அதனால் ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா இதில் வந்து மசிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா நான் மாவு நல்லா பரட்டி பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். அந்த ஒரு ஸ்பூன் ஊற்றுனா பத்தலைன்னா கொஞ்சம் கூடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வரணும். அப்போ தான் மொறுன்னு சமோசா வருங்க. இனி வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 20 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வைக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி லைட்டாக மேலே எண்ணெய் தூவி நல்லபடி தேய்ச்சி விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். சமோசாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா நம்ம என்ன பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சாச்சு அடுப்பில். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கிறேன். சோம்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுடலாம். நல்லா போட்டு இலக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கிறேன். தட்டி ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி வச்சுருக்கிறேன். ஒரு 5, 6, 7 பச்சை மிளகா வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். அதையும் நல்லா வணக்கிட்டுடலாம். ஒரு வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். நல்லா இப்போ வந்து உருளைக்கிழங்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேவிச்சு வச்சுருக்கிறேன். குக்கரில் போட்டு தோலையெல்லாம் உளிச்சு இப்போ வந்து இதில் போட்டுடலாம். கையில் மசிச்சு போடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் மசிச்சு போடலாம். இப்போ எல்லாத்தையும் மசிச்சு போட்டாச்சு. நல்லா இலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அடுப்பு மீடியம் வச்சிடலாம். நல்லா இலக்கி விட்டுட்டு எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது மசாலா போடலாம். 2 ஸ்பூனு மல்லித்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா மேலே அப்படியே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இனி மேலே வந்து பொடியை நறுக்கி வச்சா மல்லித்தலை தூவிடலாம். கொஞ்சம் மேலே உப்பு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மயமாக எல்லா உருளைக்கிழங்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மசாலாவில்.
உருளைக்கிழங்கு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனி சமோசாவுக்கு வந்து நம்ம மாவு வந்து 20 நிமிஷத்துக்கு அங்கே பரட்டி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பரத்தி எடுத்து மசாலா எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் மேலே வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் சமோசா. அதனால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றினா தான் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்லா ஒன்று கொஞ்சம் போட்டு பிணைஞ்சி விட்டுறலாம். நெய் ஊற்றி நல்லா தடவியாச்சு. இனி நமக்கு உருண்டை பண்ணி எடுக்கலாம். வந்து இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். ஒவ்வொரு உருண்டையாக ஒவ்வொரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி பரத்திக்கலாம். நல்லா பரத்தி எடுக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பரத்தி எடுத்துடலாம். அது எல்லாம் பரத்தி எடுத்தாச்சு. மாவு காஞ்ச மாவெல்லாம் நமக்கு போடாமையே பரத்தி எடுக்கணும். இப்போ பரத்தியாச்சு. இப்போ இது மாதிரி 2 பீஸாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக பண்ணிவிட்டு கையில் இப்படி எடுத்துட்டு இப்படி கையில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம். தண்ணி பச்சை தண்ணி எடுத்து தடவிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இப்படி தடவிக்கணும். தடவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து 2ம் சேர்ந்து இது மாதிரி ஜாயிண்ட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும். கையில் இப்படி நல்லா அமுத்தி விட்டுறணும். இப்படி அமுத்தி விட்டோன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் அமுத்தி விட்டு போட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி உருளைக்கிழங்கை வந்து 1 ஸ்பூன் உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். மசாலா கலக்கி வச்சது இதில் போட்டுட்டு மறுபடியும் இதில் வந்து 4 பக்கம் தண்ணி இப்படி தடவி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு இந்த மாதிரி இது பிடிச்சி இந்த மாதிரி தண்ணி தடவியாச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கையில் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி ஒட்ட வச்சிடணும். ஒட்ட வச்சுட்டு நேராக இதில் கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்ணிடணும். ஒட்ட வச்சதுக்கப்புறம் கீழே வச்சு இந்த மாதிரி கீழே வச்சு இப்படி கை வச்சு நல்லா அமுத்தி கொடுத்துடணும். இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் சமோசாவுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். போட்டு நல்லா பரத்தியாச்சு. இதே மாதிரி தான் 2வதுலேயும் எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு கையில் இப்படி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தடவிக்கலாம். பச்சை தண்ணியை இது அதே போல் தடவிட்டு மசாலா போட்டுக்கலாம். போட்டுடலாம். மசாலா இந்த மாதிரி போட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கும் அதே போல் தண்ணி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தடவிக்கலாம். தண்ணி தடவினா தான் நல்லா ஒட்டும். அதனால தான் தண்ணி தடவுறது. இதே மாதிரியே எடுத்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கணும். நேராக இதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி கொண்டு வந்து ஒட்ட வச்சிடணும். கீழே வச்சு இப்படி வச்சு அமுத்தி கொடுக்கணும். எல்லாமே இந்த மாதிரி அமுத்தி கொடுக்கணும். இதே மாதிரி சமோசா எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். சமோசா இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இனி வந்து பொரிச்சு எடுக்கலாம். நம்ம சூப்பர் ஆன் பண்ணி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சமோசா எடுத்து இதில் போட்டுடலாம். ஒவ்வொரு சமோசாவாக போட்டுருலாம். எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோக்கு போட்டு எடுக்கலாம். போட்டதுமே திருப்பக்கூடாது. 2 நிமிஷம் நின்றுட்டு திருப்பி போடலாம். திருப்பிக்கலாம். வரும் பப்புள்ஸ் எல்லாம் வந்து நிற்கணும் இந்த மாதிரி எண்ணெயில்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நல்லா எடுத்துடலாம். சமோசா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்தாஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் கலரு வந்துடும், சிவப்பு கலரு. இந்த மாதிரி டைமில் எடுத்துடணும். பாருங்க சூப்பரான சமோசா ரெடி ஆகிருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லா சமோசாவும் போட்டு வறுத்து எடுக்கலாம். தட்டில் போட்டுடலாம் பாருங்க. சமோசா எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துடலாம். ஆனால் சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீட்டிலே வச்சே நமக்கு வீட்டிலே இந்த மாதிரி சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். டீக்கு கடி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.